ஹலோ மக்களே, ஜானி ஹிமாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம தனாவுக்கும் கதிர்க்கும் அந்த ஆர்டர் கிடைச்ச உடனே 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த இடத்துல சமையல் பண்ணதுக்கு ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள மாஸ்டர் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. என்ன நம்மக்கிட்ட சொல்லிட்டு யாருமே காணலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது புவனேஸ்வரோட சூழ்ச்சினால யாருமே ஹெல்ப் பண்ணதுக்கு வராமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜானகி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து செம அதிரடியாக அந்த இடத்துல எல்லா சமையலையும் முடிச்சிடுறாங்க. இதை தெரிஞ்ச நம்ம புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி பத்மா பார்வதி வச்சு ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி சமையல்னு வரும்போது பத்மாவுக்கு வேற என்ன வேலை, அதில் ஏதாவது உப்பு காரத்தை அதிகப்படுத்துறதானே அதே ஒரு செயலை செய்கிறாங்க. இந்த சூழ்ச்சி வேலையிலேருந்து நம்ம ஜானகி தனா எல்லாரும் எப்படி மீண்டு வந்தாங்க, நம்ம ரகுராமுக்கு விருது வழங்குற அன்னைக்கு நம்ம தனா அதில் பெருமைப்படுற மாதிரி நடந்துச்சா? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம தனாவுக்கு ஜானகி அப்படிங்கிற ஒரு பேர்லயே டெண்டர் கிடைச்சிருது. இதை பார்த்த உடனே புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மாயாவும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, உன்னோட வேலை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் பெரியம்மாவோட பேர்லயே ஒரு கொட்டேஷன் அனுப்புனேன், இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு தனாவுக்கு இந்த ஆர்டர் நல்லபடியா கிடைச்சிட்டு அப்படி சொல்லும் போது நம்ம புவனேஸ்வரியும், ஏ மாயா, எப்படி இருந்தாலுமே இந்த தனா இந்த கேட்டரிங் ஆர்டரை எடுத்தாலுமே நல்லபடியா சமையல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சவால் விடுறாங்க. அதை கேட்ட மாயாவும், நானும் இதை பார்க்க தானே போறேன், எப்படியும் தனாவனால இதை நல்லபடியா பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் எல்லாருமே தனாவை பெருமையா பேச போறாங்கன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஜானகிக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஜானகியும் சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா தனாவுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிட்டு, இந்த ஆர்டர் மட்டும் நல்லபடியா அவ பண்ணிட்டானா அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையில நல்லபடியா முன்னேறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி சொல்லும்போது மாயாவும், நீங்க சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு பெரியம்மா, அதுல வேற நம்ம பெரியப்பா விருது வாங்கக்கூடிய இடத்துல நம்ம தனா ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதுல அவளுக்கு கேட்டரிங் ஆர்டர் கிடைச்சிருக்குல, அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தனாவும் கதிர் கிட்ட வந்து, கதிர் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு, அப்பா விருது வாங்க டைம்ல நான் அந்த இடத்துல ஊர் மக்கள் இவ்வளோ பேருக்கு சமையல் பண்ண வேண்டியது இருக்கு, நல்லபடியாக இருக்கும் தானே அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும், நீ எதுக்குமே கவலைப்படாத தானா, எப்போவுமே நான் உனக்கு துணையாக தானே இருப்பேன், சரி இது வந்து எப்பவும் போல இல்லை, ஒரு பெரிய ஆர்டர், ஊர் மக்கள் நிறைய பேருக்கு சமையல் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு நமக்கு காய்கறி கட் பண்ணதுக்கு அப்படின்னு தனியாக ஆட்கள் எல்லாமே தேவை, அதனால நிறைய செஃப் மாஸ்டர்ஸ் எல்லாமே கூப்பிடணும் அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் பண்ணி, சரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்க போது அதுக்கு நீங்கள் வந்து சமையல் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நீங்கள் வந்தாகணும் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆட்களும் சரி நாங்கள் கரெக்டான சமயத்தில் வந்துடுவோன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் பசுபதியும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட வந்து, என்ன இந்த டெண்டர் உங்களுக்கே கிடச்சிரும்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே வீட்டில் எல்லாமே வேற மாதிரி நடந்துட்டுருக்கு, இங்கே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஜானகி அக்கா வேற அந்த தனாவுக்கு தான் இந்த ஆர்டர் கிடச்சிட்டு சொல்லிட்டு எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும், பார்வதி இது எப்படியாவது நான் இந்த டெண்டர் எனக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் இருந்தேன், ஆனால் இந்த மாயா தான் எல்லாத்துக்கும் காரணம், கடைசி நேரத்தில் ஜானகி அப்படிங்கிற ஒரு பேர்லேயும் கொட்டேஷன் அனுப்பியிருக்கா, அதை பற்றி எனக்கு தெரியவே இல்லை, அதனால தான் இப்படி மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி அந்த இடத்துல சொல்லும்போது பார்வதியும், எப்படி இருந்தாலுமே இவங்க வந்து இந்த சமையலை நல்லபடியாக பண்ணக்கூடாது, அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட எப்படி இருந்தாலுமே தனா வந்து ரகுராமுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும், கண்டிப்பா இந்த சமையல் நல்லபடியா பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது பசுபதியும், சரிம்மா என்கிட்ட விட்டுடு, கண்டிப்பா இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிருக்கு கீழே யாரெல்லாம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ண வராங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட, நான் உங்களுக்கு எவ்வளோ ரூபானாலும் தரேன், இன்னைக்கு ஒரு ஆர்டர் இருக்குல்ல அதுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்கல்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் போகவும் கூடாது, அவங்க யாராவது கால் பண்ணாலும் அதை அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனாவும் கதிரும், சரி சீக்கிரமாக இன்னைக்கு சமையலை முடிச்சிடணும், இத்தனை பேருக்கு நம்ம சமைக்க போகிறோம், அது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன நம்ம மட்டும் இங்கே வந்திருக்கோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அவங்க யாருமே இங்கே இல்லையே அப்படி சொல்லும்போது நம்ம தனாவும், சரி கதிர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படி சொல்கிறாங்க. நம்ம கதிரும் ஃபோன் பண்ணி பார்த்தாலுமே அவங்க யாருமே எடுத்த மாதிரி இல்லை. நம்ம தனா கிட்ட, தனா யாரும் ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை, எந்த மாஸ்டரும் காணலை அப்படி சொல்லும்போது நம்ம தனாவோ, என்ன சொல்ற கதிர், இவங்க யாரும் வரலன்னா நம்ம மட்டும் எப்படி இதை சமாளிக்க முடியும், அதுவும் நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், இதுல காய்கறி கட் பண்றதுக்கு மட்டுமே மதியம் வரைக்கும் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் கதிர் கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
கதிரும் எனக்கும் அதுதான் தனா புரியவே இல்லை. அப்பாவுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் வேற நடக்க போகுது. இந்த சமயத்தில் சமையல் எல்லாம் நல்லபடியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஜானகி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சரி நம்ம தனா மட்டும் அங்கே தனியாக இருப்பா, அவள் எப்படி வந்து சமையல் பண்ணுறா, கேட்ரிங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சீக்கிரமாக போய் கவனிக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மாயாவும் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது பெரியம்மா, வாங்க நம்ம அங்கே தனா எப்படி இருக்கான்னு போய் பார்க்கலாம், அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா, ஜானகி, மணி எல்லாரும் சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே நம்ம தனா கிட்ட வந்து என்ன தனா இன்னும் நீ சமையல் வேலையை ஆரம்பிக்கல, இந்நேரத்துக்கு நீ ஆரம்பித்து ஓரளவு முடிச்சிருப்பேன்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் மட்டும் இருந்து சமையலுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் இல்லை மாயா, சமையலுக்கு ஆட்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தோம், ஆனால் அவங்க யாருமே வரலை அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னதானா இதை வந்து ஃபஸ்ட்டே நீ சொல்ல மாட்டியா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, யாரோ ஒருத்தங்க அவங்கள யாரையுமே வர விடாமல் ஆக்கியிருப்பாங்க, சரி நாங்கள் தான் இருக்கோம்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி, மாயா, மணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்ம தனா கதிரோட சமையலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம தனாவுக்கு சந்தோஷமாக இருக்குது. குடும்பமாக சேர்ந்து எல்லாரும் சமையலில் இறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இதை பார்த்த பார்வதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த புவனேஸ்வரி என்னெல்லாமோ பிளான் பண்ணால் கடைசியில் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலில் இருக்கும்போது புவனேஸ்வரியும் பார்வதியை பார்த்து என்ன பார்வதி சமையல் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இருந்தாலுமே எந்த மாஸ்டர் ஹெல்ப்பர் யாருமே வந்திருக்க மாட்டாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதியும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் வேணும்னா அந்த மாஸ்டர் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தலாம், ஆனால் ஜானகி அக்கா குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, அவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிற பார்வதி, சரி அவங்க என்னதான் சமையல் பண்ணாலும் அடுத்த திட்டத்தை போட்டுற வேண்டியதா, நீ பேசாமல் அந்த பத்மா கிட்ட சொல்லி என்னெல்லாம் சமைச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே காரத்தையும் உப்பையும் அள்ளி போட்டுரு, அதுக்கப்புறமா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, கடைசி நேரத்தில் இவ்வளோ பேருக்கு சாப்பாட்டுக்கு அவங்க என்ன தான் பண்ண போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி ஒரு ஐடியாவை கொடுக்கும்போது பார்வதியை நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பார்வதியை பத்மா கிட்ட போய் என்னன்னு எல்லாம் சரியாயிட்டு போல, இந்த மாயா தான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டா, உங்களுக்கு மாயாவை பழி வாங்கணும்னா ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது, இந்த குடும்பமே நல்ல நிம்மதியாக இருந்துட்டு இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனையிலே இருந்துட்டு இருக்கோம், பேசாமல் இவங்க சமையல் பண்ண இடத்துல எல்லாமே உப்பையும் காரத்தையும் அப்படியே அள்ளி போட்டுற வேண்டியதா அப்படி சொல்லும்போது பத்மாவை நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் குடும்பமாக எல்லாரும் இங்கே தானே இருந்துட்டு இருக்காங்க, இவங்க எல்லாரும் போனால் தானே இந்த செயலை செய்ய முடியும் அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதியும் கரெக்டாக சமையல் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அந்த விருது வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன் பக்கத்தில் போயிடுவாங்கல்ல, அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம உப்பு போட்டுற வேண்டியதான்னு சொன்ன உடனே யாரும் இல்லாத கரெக்டான சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம பத்மாவும் அந்த குழம்புல எல்லாமே காரத்தையும் உப்பையும் அள்ளி போடுறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம ஜானகி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சமையலுக்கெல்லாம் டைம் ஆகுதுல, எல்லாரும் சாப்பிட வந்துடுவாங்க, எதுக்கும் நம்ம இங்கே வருவோம்னு சொல்லி நம்ம ஜானகி பார்க்கும்போது புவனேஸ்வரி அந்த இடத்துல வராங்க. புவனேஸ்வரி ஜானகி கிட்ட வந்து என்ன நீ அற்புதமாக சமைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சரி அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி நம்ம புவனேஸ்வரியும் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வெறும் உப்பாக இருக்குது. அப்படியே நம்ம ஜானகிட்ட வந்து என்ன ஜானகி சமைச்சிருக்கா, வாயில் வைக்க முடியல, அவ்வளோ உப்பும் காரமாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஜானகி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜானகிக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க வந்து நாசப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா ஏற்கனவே புத்திசாலித்தனமாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நம்ம மாயா அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசியில் எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது நம்ம புவனேஸ்வரி, பார்வதி எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே தனாவை தான் ஏதாவது தப்பாக பேசுவாங்கன்னு, ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கு சாப்பாடுன்னு சொன்ன உடனே இதை கொஞ்சம் கூட புவனேஸ்வரினால தாங்க முடியல. தனா அந்த இடத்துல பெருமையாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.